Assalamu alaikum. Good morning to you. Good morning. என்னது என்னடா குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட்டா மைக் ஆஃப் லைக்கோ இருங்க ஒன் பண்ணி விட்றேன். இல்லை 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 சரி. ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் கேக்குதா பேசு? Walaikum Walaikum salam. salam. Good evening, sir. கேக்குதா எல்லாரும்? போமா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். மைக்கை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணாங்க மைக்கில் ஓப்பன் பண்ணுங்க. உள்ள வச்சுக்க வேணாம், ஓப்பன் பண்ணிருங்கோ. இட்டாஃப் மைக் ஓப்பன். அன்னைக்கு இப்படிதான் உள்ள வச்சிருந்து ரிமூவ் பண்ணி விட்டது. ஞாபகம் இருக்குதா நித்தாஃப்? நித்தாஃப் Sir. பேசி முடிய மைக். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா எல்லாரும்? போர்ட் கிளியரா இருக்கா? Oh, sir. Oh, sir. Oh, sir. Sir. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சோமா இருக்கீங்களா? கூப்பிட்ட எல்லாம் சோமா. Oh, sir. நீங்க சோமா? சோமா பார்க்க எப்படி தெரியுது? சோமா மாதிரி தெரியுதா இல்லாட்டி எப்படி சோகம் இல்லாத மாதிரி தெரியுதா? 11ஆம் ஆண்டாங்களே தெரிஞ்சுக்கும். ஜுஹாவுக்கு தான் கவரேஜ் இல்லை, அப்புறம் மற்றவங்களுக்கு கவரேஜுக்கு Oh, கவரேஜ் தானே. sir. Oh, sir. Oh, sir. என்னன்னு சொன்னா, சேருக்கு வந்துட்டு இந்த ஃபைனல் செமினார் வேலை தான் போகுது. பாத்தீங்களா? வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இன்னைக்கு. பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? அழகா இருந்துச்சா? Oh, sir. Oh, sir. உங்க எல்லாருக்கும் இப்ப சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அந்த ஃபைல கொண்டு வந்து காட்டி பார்க்க போறீங்க. Oh, sir. பார்க்க போறோம். உங்களுக்கு அப்படியே ஒரு அடிப்போம்மா இன்ஷா அல்லாஹ். அடிச்சு sir. நிறையா ஓ, அடிச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அடிச்சு சும்மா தான் இல்லை, அடிச்சு நீங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் எடுத்து போட்டோ வீடியோல என்ன செய்யணும்? அதை வச்சு போனோம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டியூட்டா தான் வரும். உங்களுக்கு வரேன்னு சொன்னா இப்ப நான் மாசமா அந்த அந்த இந்த நோம்புக்குள்ளதான் அந்த இன்ஷா அல்லாஹ் செய்யறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். சரியா? அப்ப எப்படி செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்த நடக்க போற பாடங்கள் இருக்கு தானே, ஒரு அடுத்த ஒரு 6-7 பாடம் வரும் தானே. அப்படி இருக்குதான்டாப்பா. ஒரு 6-7 பாடம் சேர்த்து அதுல வரக்கூடிய எல்லா கேள்விகள், நம்ம கிளாஸ்ல செய்ய போற எல்லா கேள்விகளையும் ஒரு கொத்தா எடுத்து என்ன செய்வோம் உங்களுக்கு. அப்படியே அது ஒரு டியூட்டா தந்தா உங்களுக்கு லேஸ் தானே. சரிதான் சொல்றது? ஓமா இல்லையா? ஓ, sir. sir. அடுத்து எல்லாருக்கும் ஒரு ஓ, ஃபைல். sir. உங்களுக்கு உங்களோட ராத்தா மாற எங்கேயாவது இப்ப சின்ன பிள்ளைகளை கிளினிக் கூட்டிட்டு போறோம்டா கூட என்ன செய்யலாம்? அந்த ஃபைல்களை வச்சு என்ன செய்யணும்? கொண்டுட்டு என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். Hello. ஃபைல் எடுத்து கொண்டு வந்து காட்டியா? நான் வெயிட் பண்றீங்களா? அந்த வேலையை தான் பாத்துங்க. கேமரால விளங்குதோ இல்லையா, இந்த இருக்கு இந்த தலையிற்கு தானே, இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் எனக்கு வீங்கி இருக்கு. இந்த இருக்கு இந்த இடம் மட்டும் வீங்கி இதுக்குள்ள அலையுதுன்னு சொல்லி இதோட ரெப்பிடைன் வந்து 4 போட்டிருக்கேன் இன்றைக்கு மட்டும். ரெப்பிடைன் தெரியுமா? ரெப்பிடைன் தெரியாம அது sir. அதோட 4 போட்டிருக்கேன் இன்றைக்கு நாளுக்கு மட்டும். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். எல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்க சர்ப்ரைஸ்.
கேக்குது எல்லாருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும். காட்டியா காட்டியா பார்க்க போறீங்களா எல்லாரும்? எல்லாரும் ஷேர் ஓ பண்ணிட்டீங்களா லிங்க்? சார் எல்லாரும் லிங்க் ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓ உங்களுக்கு சார் சொல்லுங்க. எல்லாரும் லிங்க் ஷேர் பண்ணி ஓ உண்மை சார் ஷேர் பண்ணல பாப்போமே எத்தனை பேர் ஸ்டேட்டஸ்ல போய் பார்ப்பேன் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிக்கிண்டு சரியா? இன்னைக்கு தான் கடைசியா லிங்கை வெளியில கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்மளோட குரூப்ல 128 பேர்லாம் எப்படி 90 பேருக்கு மேல அட்டன் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த உங்களோட பேரண்ட்ஸோட எல்லாம் கழிச்சிட்டேன் உங்களோட பேரண்ட்ஸ் இல்ல தானே? இல்ல இன்ஷா அல்லாஹ் கதைப்போம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கிளாஸுக்கு வர விரும்பினாலும் ஜாயின் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் வேணுமா? இதோட நல்ல டிசைன் வேணுமா? இந்த டிசைனே ஓகே. டிசைன் காட்ட எல்லாம் 1 2 3 சொல்லுங்க. எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. எல்லாரும் பண்ணுங்க மைக்கு. இன்னும் அவங்கள எப்படி காட்டாது உங்களுக்கு தான் காட்ட போறோம். 3 1 1 1 2 எல்லாரோட சேர்த்து சொல்லுங்க. எல்லாரும் மைக் பண்ணி 3 3 3 2 1 இதுதான் அந்த அழகான பயிர். தெரியுது அந்த அழகான பயிர் உங்களுக்கு இப்படி சார் திரும்பினா நல்லா இருக்குது சார். ஓ சார் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு சார் கேமரா பக்கத்துல கொண்டு வந்து வழங்காது. தூரத்துல வைக்கும் போதுதான் உங்களுக்கு அதுல இது விளங்கும். பக்கத்துல பார்த்தா தெரியும் இது. இதுல நம்மளோட ஸ்லோகன் இருக்கு. நம்ம வீடியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். இப்ப நான் சொல்லி தந்தது என்ன படிச்சா என்ன மாதிரி இருக்கும்? நல்லா 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 இருக்கு நல்லா வந்துருங்க. சரியா? இப்படித்தான் நல்லா யாரா ஐயா மாஷா அல்லாஹ் சொல்லி கொடுங்க. அந்த காலத்துக்கு சார் இன்ஷா அல்லாஹ். மாஷா மாஷா அல்லாஹ். இந்த இதுகள்ல படங்க படங்கள்ல இந்த இது ஜெயில்கள்ல முடிச்சிருப்பாங்க. இப்படி உண்டு அடுத்ததா இப்படி முதல்ல இப்படி உண்டு சரியா? முதல்ல இப்படி உண்டு அடுத்தது இப்படி உண்டு அதுக்கப்புறம் இப்படி உண்டு அடுத்து என்னது இப்படி உண்டு இப்படி உண்டு. என்ன செய்யலாம் நீங்க உங்களுக்கு கிடைச்ச பிறகு செய்யலாம். இது யாரு கிடைச்சிக்கு இந்த முறை எக்ஸாம் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டாங்க வந்துட்டாங்க. 200 பேருக்கு அடிச்சு கிட்டத்தட்ட நிறைய அடிச்சுக்குது. உங்களுக்கும் என்ன செய்யும் நோம்பு முடிய உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டா எல்லா பேப்பர்ஸும் போட்டு உங்களுக்கும் கையில் தான் சரியா? ஓகே ஃபிட்டா ஃபிட் போடுங்க ஃபிட் ஓகே சார் ரைட்டா? நல்ல உங்களுக்கு இதுல விளங்குது வெளிச்சத்துக்கு விளங்கு இப்போ விளங்குதா? இது என்ன பண்ணுது இதுல பாருங்க சார் இப்ப இப்போ விளங்கணும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. நான் கொஞ்சம் கேமரால விடுற இதை குறைச்சி இப்ப காட்டினதுக்கு கண்ணூர் மலை பொடியை துவங்கிப்பாங்க என்ன? இது இப்ப வெளியே போனோன்னு இதான் முதல் முறையாக தமிழ் மீடியத்தில் அடிக்கிற ஃபைல் கவர். எங்க அடிக்கிற தமிழ் மீடியத்துல ஜிசி ஓலவர் 10ஆம் ஆண்டு கிடைக்கிற முதலாவது ஃபைல் கவர் யாருல? முதலாவது டியூட் பேக் யாருல? யாரு முதலாவது? யாரு தம்பி தம்பி யாரு? பாஹிர இனி யார் செஞ்சாலும் நமக்கு குறவு தானே தானே? இனி யார் செஞ்சாலும் என்ன அது கோப்பி தானே நம்மளுடைய. இனி நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறோம் என்ன அப்படிதானே? கேட்டா சிக்கிர பீடியை அடிச்சுட்டு தானே அப்படின்னு சொன்னா தமிழ் பீடியத்துல நாங்க ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறோம்டா என்ன அப்படிதானே? ஓ சார் சரியா? சரி ஓகே ப்ரோ சரியா? இப்ப நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. யாரையா மைக் ஒன்ல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மைக் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். மைக் ஒன்ல வச்சுக்க வேணா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹாதின்னு ஒரு பொடி இந்த மைக் ஒன்லயே கிடக்குது. ரிமூவ் பண்ணி ப்ரோ சார் ரிமூவ் ஆயிட்டு அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது விளங்கிட்டா? தம்பி மைக் ஓப்பன் பண்ணுங்க விளங்குதா உங்களுக்கு? தம்பி ஹாதி ராஷிதா இருக்கீங்களா? சார் போன்ல ஜாயின் பண்ணீங்க இல்ல தானே? போன்ல தான் சார் இன்னைக்கு நானும் லெப்டாப் வந்து நானும் என்ன செய்யறாரு ஐடி கிளாஸா? யார் அர்ஷாத் சார்யா? ஓ சார் அர்ஷாத் சாருக்கு மெசேஜ் போட சொல்லு. என்ன சார் சுகமா இருக்குன்னு கேட்டாரு சரியா? உங்களுக்கு எத்தனையாவது நாள்
எல்லாரும் நோட் பண்ணீங்களா? யார் யார் நோட்ஸ் அனுப்புனாங்க? யாரெல்லாம் நோட்ஸ் அனுப்புனாங்க? உண்மையை சொல்லுங்க. நான் படிச்சு அனுப்பினேன். நான் அனுப்பினேன் சார். உங்களுக்கு எல்லா பெர்மிஷன் தந்தீங்க. நீங்க என்ன செய்யலாம்? நான் ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம்? எனக்கு ஸ்டிக்கர் என்ன செய்யலாம்? நான் ஸ்டிக்கர் அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா? ஓ சார். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஒவ்வொரு இதை போட்டு நல்லம்மா சாப்பிட்டீங்களா அப்படி கூட என்ன செய்யணும்? ஸ்டிக்கர்கள் உருவாக்கியதும் எந்த ஒரு தங்கு தடையும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இல்லை. எல்லாரும் எல்லாரும் செஞ்சு எடுத்தீங்களா? முதலாவது புதுசா வந்தார்கள், சில புதுசா வந்தார்கள். நீங்க அந்த பிடிஎஃப் யாராவது கேட்டீங்க? உண்மையை சொல்லுங்க. புதுசா வந்தார்கள் சொன்னா இப்ப டியூட் எடுக்காதர்கள், டியூட் ஒன்று இருக்குன்றே தெரியாதர்கள். அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஒன்று அப்படி ஒன்று இருக்குன்றே தெரியாதர்கள். தெரியாது சார். சரியா சார்? அப்படின்னா நீங்க கேட்டீங்க. நானும் கலந்துட்டேன். சரி, நான் வந்து என்ன செய்யறேன்? ஒரு நம்பரோட போட்டு வரேன். சரியா? உங்களோட பெஞ்ச் ஃபுல் எல்லா டியூட்டும் யார்கிட்ட கேட்கணும்? அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர்கிட்ட என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். பேமெண்ட் ரிசிப்ட் அதுகள் எல்லாம் என்னோட நம்பர் நம்ம ரைட்டா? அவன் உங்களுக்கு டியூட்ல இருந்து இதெல்லாம் எடுத்து விடுவான். ஓகே, கொஞ்சம் டிலே தான் ஆகும். காரணம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய வேலையில இருக்கிறேன். அந்த பெரிய வேலையை முடிச்சிட்டா தான் எல்லாமே சரியா வரும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் ஸ்டெப்லர் அடிச்சு அனுப்புனேன். கையில ஒரு ஸ்டெப்லர் அடிச்சேன் இதுல. சரியா? ஸ்டெப்லர் கையில் அடிச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க அடிச்சீங்களா யாராவது கையில ஸ்டெப்லர்? இல்லையா? நான் அடிச்சுக்கிறேன். முதலாவது அடிக்கும் போது பெருசா வழி தெரியாது. அதுக்கப்புறம் அந்த காஞ்சிற மாதிரி ஒரு குத்துற மாதிரி ஒரு இது வரும் தெரியுமா? பேர் சொல்லுங்க. கடுக்குறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தொண்டைய நாள் எத்தனை நாள் எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை நாள்? டே நம்பர் 4வது. 4. சீக்கிரத்தை சொல்லுங்க. 4வது. ಹತ್ತರ ಹತ್ತರ இன்னத்தம்மா சரியா? சோ நம்ம பார்த்து கொண்டீங்க பாடத்துக்கு பேர் சுற்றளவும் பரப்பளவும். பரப்பளவு. பரப்பளவும். சரியா? இந்த பாடத்துல வந்துட்டு சுற்றளவு சம்பந்தமான கேள்விகள் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்துக்கிட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்தோம் தானே? போதும் தானே 5 எக்ஸாம்பிள்? நமக்கு 5 எக்ஸாம்பிள் போதும் தானே? இப்ப போதும். நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்தாதா நம்ம பரப்பளவையும் படிச்சாதான் என்ன செய்யணும்? பரப்பளவு வேணாம், சுற்றளவையும் கொஞ்சம் கேள்விகள் கிடக்கான்னு பார்ப்போமா? சரியா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி செய்றீங்களா எல்லாரும்? இந்த டியூட்ல கேள்வி செய்ய ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே சார். ஓகே, டியூட் இல்லாதாக்கள் சரியா? டோன்ட் வரி, கவலைப்படதான் வேணும், வேற வழி இல்லை. சரியா? என்ன செய்யணும்? ஓகே, நான் டியூட்டை தேவைன்னு இன்னொருக்கா போட்டு விடுறேன். 11ஆம் ஆண்டாங்களுக்கு டியூட் வந்துச்சா? 11ஆம் ஆண்டாங்களுக்கு தானே போட்டு விட சொல்றேன். ஓ சார். ஓமா மைக்கு போட்டே கிளம்ப வந்துச்சு. இல்ல சார், வரல. ஓகே சார் பரப்பளவுடன் தானே எனக்கு வந்துச்சு. என்னம்மா விளங்கின சொல்லுங்க. என்ன டப்பான்னு தெரியும் எனக்கு. என்னம்மா இருஃபா, என்ன விஷயம்? தெரியாம கைப்பற்றிட்டு. தெரியாம கைப்பற்றா. முதலாவது கேள்வி சரியா? முதலாவது கேள்வி டியூட். உங்களோட டியூட்ல எப்படி எழுதி கொண்டு வருவீங்க?
இப்படி போடணும் தலையங்க எப்படி இப்படி ஒரு தலையங்க போடணும் எப்படி மாடல் பேப்பர் 01 இப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க தலையங்க போடுவீங்க. இது 10ஆம் ஆண்டு மாடல் பேப்பர் 01 சரிதானே. இப்ப ஆனா எப்படி ஒரு ஆர்டர் எப்படி ஆர்டர் வரும்னு சொல்லுங்க. மாடல் பேப்பர் 01 11ஆம் ஆண்டுக்கு 01 போட மாட்டோம். எத்தனை போடும் 02 மாறி மாறி வரும் ஒரு நம்பர். அப்பதான் நிறைய பேப்பர் செஞ்ச மாதிரி இருக்கும். என்ன MYF சைன் அப் அப்படிதானே. எல்லாரும் லிங்கை போய் ஷேர் பண்ணிட்டு வாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரியா. இந்த வாட்ஸ்அப் நம்பர் தேவையான கான்டாக்ட் பண்ணி ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். அப்ப எல்லாரும் செய்யுங்க. முதலாவது கேள்வி யார் வாசிக்க போற யாராவது ஒருத்தர் வாசிக்க ஒவ்வொருத்தரா நம்ம வாசிப்பு பழக்கம் மெட்ஸுக்கு தேவையான அடிப்படையில முக்கியமான விஷயத்த நான் வாசிக்கவா? வாசிங்க இருப்பா. உருவிலுள்ள ஆரைச்சீரையின் மையம் O ஆகும். அதன் ஆரைச்சீரை 7 சென்டிமீட்டர் ஆகும். ஆரைச்சீரையின் சுற்றளவை காண்க. நீங்க வாசிச்சதுல மொத்தம் 2 தடவை தான் ஆராய்ச்சியில இருக்குது சரியா. ஆனா நீங்க 3 தடவை வாசிங்க நான் சொல்ற சரிதானே. ஆனா அப்படி வாசிக்கிறது பிள்ளை நம்ம வாசிச்சது. அப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க நான் சொல்ற மாதிரி சரியா. உருவிலுள்ள ஆராய்ச்சியின் மையம் O ஆகும். உருவிலுள்ள ஆரைச்சீரையின் மையம் O ஆகும். ஆரைச்சீரை சரியா. அதன் ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகும். அதன் ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப அதுல ஒரு படமும் தந்திருக்கு. இப்ப இந்த படத்தை வச்சுக்கொண்டு இதுல என்னத்தை காணணும் சுற்றளவை காணணும் சரியா. யார் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்ப்போமே செய்ய ஒரு நிமிஷம் டைம். ஒன்னும் இல்ல 2 நிமிஷம் டைம். ஃபாஸ்டா யார் செய்யணும் முதலாவது எந்த அச்சா செஞ்சா ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். விடையை சொல்லக்கூடாது செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஹேண்ட்ஸ் அப் மட்டும் பண்ணணும் ஃபாஸ்டா. அப்பதான் நான் கவுண்ட் பண்ணுவேன் யார் ஃபர்ஸ்ட். MYF சைனர் குட்டி புள்ள கேக்குதா. கதவாபு வாய திறந்து சோமாக்கியா எல்லாத்துக்கும் கோவம் சொல்லாம எந்த ஊர் அது கோவமா நல்லா கழிச்சு படம் வேற சொல்லு. வேற ஏதாவது மலையா ஊர்ல இல்ல. மாஷாஅல்லா. முவாத் விடவாஞ்சா முவாத்துக்கு. ஓ சார். இப்ப எனக்கு வந்து யார் விட சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனீசா விட சொல்லுங்க பாபு. அனீசா எத்தனைமா 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர் சொல்றான். உண்மையிலே இந்த சுற்றளவு கேள்வியில எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க. இவன் நோக்கம் இதுல சுற்றளவை காண தெரியும் அப்படின்றது அவனோட நோக்கமா அல்லது இந்த வில்லிட நீளத்தை காண சொல்றது அவனோட நோக்கமா இருக்குமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நோக்கம் அவன் கேள்வி நீளத்தை காண்றது. லேசு சுத்தி வரைக்கிறது கூட்டுனா போதும். அவனோட மெயின் நோக்கம் என்னது இந்த வில்லிட நீளத்தை காண்றது. அப்ப வில்லிட நீளத்தை காண்றதுக்கான பொது சமன்பாடு என்ன பீட்சா அந்த கருவின பகுதியை காண்றதுக்கானது மொத்தம் ஒரு புள்ளியை சுத்தி 360 பாகை. அதுல ஒரு குறிப்பிட்ட கோணம்னா டீட்டா தர என்ன மாங்கால தர சொல்லுங்க எல்லாரும். 2πr. அப்ப நமக்கு தெரியும் இது 90 பாய். 90 போட்டா என்ன ஷார்ட்கட் வரும் ஈஸியா சொல்லி ஞாபகம் இருக்கா. 1க்கு 4 1க்கு 4 தர 2 தர பைக்கு பதில் எத்தனை 22. இதுல அழகா எழுதி வச்சு கொடுங்க எல்லாரும். தமிழ்ல எழுதுறீங்க நச்சப்பிள்ளை தமிழ்ல எழுதி பழகிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகுறீங்களா தமிழ்ல எழுதி எல்லாம் பழகுறீங்க. தமிழ்ல அழகா விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில வேளைகளில் விட்டம் தரப்பட்டால் அதனை 2ஆல் பிரித்து 6ஆக மாற்ற வேண்டும் இப்படி எழுதிக்கொள்ளணுமா அல்லது விட்டம் தந்தா 2ஆல் பிரிச்சு 6ஆ மாத்தணும் அப்படின்னு நம்மள பாச எழுதி வைக்கணுமா. நம்மள கோப்பியில அதுவும் என்னோட கோப்பியில எந்த பாச எழுதி வைக்கணும் நம்மளோட பாசையில விளையாட்டு எல்லாருக்கும்
நம்மட பாஷையில தமிழ் என்ன வைக்கணும்? விட்டம் தரப்பட்டால் அதனை இரண்டாவது பிரித்து ஆரையாக மாற்றிய பின் இங்க பிரதியிடணும் அப்படின்றது நம்மட தமிழ் எப்படி வருமே அப்படி எழுதுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரி. ஏன் அப்படி எழுதணும்னு சொல்றேன்? இந்த கேள்வியில திரும்பி போய் பார்க்கும்போது இப்படி ஒரு நோட் பாயிண்ட் விஷயம் இருந்துச்சு, நீங்க என்ன செய்வீங்க? மெயினா பாப்பீங்க அதை கவனிச்சு. சில நேரத்துல விட்டம் இருந்தா விட்டத்தை பிரிக்காம கொண்டு வந்து இதுல போட்டோம்னா விட சரியா வருமா? விட சரியா வருமா? விட இல்ல. ஏழால பிரிச்சீங்கன்னா ஒரு முறை, இந்த ஏழால பிரிச்சா ஒரு முறை, ரெண்டாவது பிரிச்சா ஒரு முறை, ரெண்டாவது பிரிச்சா 2 முறை, இரண்டாவது பிரிச்சா ஒரு முறை, 22 ரெண்டாவது பிரிச்சா 11 முறை. மைக்கேல் ஆஃப் பண்ணி கொடுங்க. மைக்கேல் ஆஃப் பண்ணி கொடுங்கன்னா ஆஃப் பண்ணி கொடுங்க. அதுகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். ரைட்டா? இப்ப கீழே கீழே ஒன்று ஆயிட்டு மேலே கீழே 1 தர 1 1 11 எத்தனை? அப்ப எல் சமன் எத்தனை? 11 சென்டிமீட்டர். இதுல வரக்கூடிய இன்னொரு பிழை என்னது? என்ன முக்கிய பிகில்? என்ன முக்கிய பிகில் இதுல? குறி முக்கியம் பிகிலே. குறி முக்கியம் பிகிலே. குறியா? குறியா? அழகு முக்கியம். சொல்லுங்க அப்ப எல்லாம். என்ன முக்கியம் இதுல? என்ன முக்கியம் பிகில்? அழகு முக்கியம் அழகு பிகிலே. முக்கியம். ஏன்னா மீட்டர் போட்டா எல்லாம் கழிச்சு பிரிச்சிடும். பிள்ளைதான் போடுவோம். இப்ப கூட்டுங்க வேண்டாம். இங்க இருந்து கூட்டுவோம். 7 சக 7 சக 11 கூட்டுனா 14 11 25 25. அனீசாக்கு அந்த பிழையான பிழை வந்துச்சுன்னு சொல்லி நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? எதுல நீங்க பிழை விட்டீங்க? சரி, நான் அந்த 2ஐயும் 22 சுருக்கையில சார். பாத்தீங்களா? ஆனா ஒரு பிழைங்க வந்துச்சு. நம்ம இதுக்கு பேர் தான் என்ன பிழை? நம்ம எல்லாரும் வர்ற பிழைக்கு பேர் என்ன? கவனையின பிழை. மலையை தானே? ரைட். அடுத்தது இப்ப பாப்பே இதுக்கு யார் சொல்றேன்? ரெடியா? நான் சொல்றேன். இப்ப நான் உண்மையை சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி யார் செஞ்சாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் செய்ய சொல்லாம என்ன செய்யாதீங்க, செய்ய வேணாம். ஏன்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம அந்த டைமுக்குள்ள செய்யறமான விஷயத்தை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கலாம். மனசிலாஜா எல்லாருக்கும் சொன்ன விஷயம். மனசிலாஜா அப்ப நீங்க டைமுக்குள்ள செய்யறதா இல்லையா? அடுத்து விட சொல்லி முடிஞ்சு நான் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சோம். இன்னும் ஹேண்ட்ஸ் அப்லயே இருப்பீங்க. பாத்தீங்களா? இன்னும் 2வது கேள்வி செய்யிட்டே சொல்லல. பாத்தீங்களா? இதான் நம்ம டேக் மிஸ்டேக். என்ன செய்யறதுக்கு அப்புறம் நான் சொல்லாம கேள்வி செய்ய வேணாம். நான் செலுத்தி விடுவேன். சில டைம்ல ஃபுல்லா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. அப்ப கூட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரி. இப்ப அவசரம் இல்லை. பொறுமையா படிக்க. இன்னும் உங்களுக்கு நாலு நல்ல காரணம் நமக்கு கிடைக்குது. 2வது கேள்வியில இப்படி ஒரு உருவம் தரப்பட்டிருக்கு. என்ன பேரு? சராஃபாடியா இருந்துச்சா? ரஃபாசாவா சராஃபாவா? நான் இன்னைக்கு மெசேஜ் போட்டேனே உங்களோட மத்த நம்பர் என்ன கேட்டு. ஓ சார். சராஃபா உங்க பேர்? ஓ சார். நீங்க வந்து மிஸ் கார்டு தாங்க வச்சேனே. ஓ சார். சரி, கேள்வி பேப்பர் இருக்கா பிள்ளைங்க? இல்லைன்னா இல்ல சார், போன்ல தான் பாக்குங்க. பேப்பர் இருக்கு தானே? பார்க்கலாம் தானே? வாசிப்பீங்களா? ஓ சார். வாசிக்கலாம். வச்சிருக்க. தரப்பட்டுள்ள ஆரைச்சிறை வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் ஆயின் அதே ஆரையுடைய வட்டத்தின் சுற்றளவு யாது? யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க 1 நிமிஷம் டைம். இது 1 நிமிஷம் தான் டைம். காரணம் என்னன்னா 1 நிமிஷம் டைம் அதுக்குள்ள செய்யும். செஞ்சாக சார் செஞ்சாச்சு. செஞ்சாச்சுன்னு சொல்ல வேணாம். ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னேன். நஃப்லா மாஜித் ஒரு விட சொல்லிங்க. மனால் சுலைமான் செஞ்சீங்களா புள்ள? செய்யுது சார், முடியும். மத்தது மணாலா?
மத்த மணால் உங்களோட உங்களோட பேரை நான் மணால்னு சேவ் பண்ணீங்கன்னா மன்னார்னு சேவ் பண்ணீங்கன்னா மத்த மணால் புள்ள எனக்கு கொஞ்சம் மெசேஜ் போட்டுனீங்கன்னு மன்னார்னு வேற புள்ள தானே ஓ சார் ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்க மணால் இருக்கீங்க கொஞ்சம் எனக்கு மெசேஜ் போடுறீங்களா இது மெனாலா மணாலா அன்மியூட் பண்ணி கதைங்கம்மா இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் விளங்கிட்டா சும்மா அவங்களோட கழிச்சிருக்கல அது நீங்க பதில் சொல்லணும் வாயை திறந்து என்னட்ட ஓ சார் உங்களை கூப்பிட்டது யார் இது மெனாலா மணாலா மேனால் வயசுல தங்கச்சானே ஓ இவ்வளவு நேரம் கூப்பிடும்போது எங்க போனா எரும மாடு மணால் தானே கூப்பிட்டீங்க நீ அடிச்சு வச்சுக்கிறது எம்ஏன்னு அடிச்சு வச்சிருந்தா மணால்னு கூப்பிடுவாங்க மெனால்னு கூப்பிடுவாங்க எம்ஏனா மணால் தானே அது சாரி சாரி அடிக்கல மைனி போட்டது இன்னைக்கு பேர் சொல்லி கொடுக்குற ஸ்பெல்லிங் சொல்லி கொடு இன்னைக்கு ஒரு 100 தடவை எழுதி எனக்கு சொல்லுங்க உன் மைனிட்ட சொல்லி உன் பேர் அப்பதான் பாருங்க மன்னார் எந்த ஊர் மனார் எந்த ஊர்மா மன்னார் இல்ல தானேம்மா மாப்பிள்ள மாத்தர அரபா ஸ்கூலா விளங்கல சார். மாத்தரையாம நீங்க மாத்தரையாமோட ஊர் ஃபுல்லா பதில் சொல்லுங்க எந்த ஊர் எந்த ஸ்கூல் மைக்கோ பண்ண வேணாம் மாத்தல அஜ்மீர் நேஷனல் ஸ்கூல். அஜ்மீர் நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா உங்களோட இன்னொரு புள்ள உண்டு நீங்க 10ஆம் ஆண்டா 11ஆ 10 உங்களோட ஹனான்னு சொல்லி ஒரு பிள்ளை படிக்குதா உங்களோட ஸ்கூல்ல நீங்க சரி மணால்டா. ஹனா 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 ஓ ஹனாவை தெரியுமே நுகாட தங்கச்சி ஆகிக்குமே அப்படிதானே ஓ சரி. இப்ப இதே ஆரையுடைய இந்த ஆரை ஆறுன்னு வச்சுக்கணும் சரியா இதே ஆரையுடைய ஒரு முழு வட்டம் அப்படின்னு சொன்னா இதே ஆரையுடைய வட்டத்தின் சுற்றளவும் இதே ஆரையுடைய முழு வட்டம் என்னது இதே ஆரையுடைய முழு வட்டம் வட்டத்தின் சுற்றளவு கேட்டது என்ன ஒரே கேள்வியா வேற வேற கேள்வியா ஒரே கேள்வி மெனால் இது கூட மெனால் மெனால் உன்ட பேர் தான் கூப்பிட்டேன் ஓ சார் என்ன விட 25 100 சென்டிமீட்டர் வெறும் நானா கொடுத்து விளக்க மாத்திரம் அடிக்கிறோம் இல்ல 25 சென்டிமீட்டர் அதே போல ரெண்டுமே வடிவா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளை இந்த ஆரையை வச்சுக்கொண்டுதான் முழு வட்டம் உருவாக்க போறாங்க இந்த ஆரையை வச்சுக்கொண்டு உருவாக்குன இந்த நீளம் 11 90 பாகையா இருக்கும் போது 11டா அடுத்த 90க்கு எத்தனை அதிகம் 11 அடுத்த 90க்கு எத்தனை 11 அடுத்த 90க்கு எத்தனை அதிகம் 11 கூட்டுனா எத்தனை 11 சக 11 சக 11 44 மாம்பழமா கொய்யாப்பழமா ரம்புட்டா 44 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். இது உண்மையில யோசிங்க கஷ்டமான கேள்வி நம்ம தான் யோசனை இல்லாம இருந்தோம் எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க எத்தனை பேர் இந்த சமன்பாடை போட்டு ஆரையை காண போனீங்க இந்த சமன்பாடை போட்டு சரி இப்படி ஒரு ஐடியா இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு ஓமா இல்லையா இதே ஆரையுடைய ஒரு வில் வந்து 90 பாகையுடைய வில் 11 சென்டிமீட்டர் சொன்னா இதே ஆரையுடைய ஒரு முழுவட்டம் வரைஞ்சா அதுல சுற்றளவு கேட்டிருக்கு இது 11 அடுத்த 90 வரைஞ்சா அதுவும் எத்தனை 11 அடுத்தது 11 அடுத்தது 11 நஃப்லா விளைஞ்ச நஃப்லா மாஜிதா என்ன பேர் நஃப்லா மாஜித் கண்டி மலைங்க நஃப்லா மாஜித் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க இந்த யுகேஷ் தம்பி யார் யுகேஷ் தம்பி நான் தான் சார். என்ன பேர் உங்களோட சயுரேஷ். என்ன பேசுற யுகேஷ் சயுரேஷ். சாயுரேஷா உனக்கு ஏதாவது பேரு சயுரேஷ். உனக்கு ஷயூன்னு பேர் வருவீங்க ஷயூ உனக்கு இல்ல நான் வந்து ஆரை தான் காண போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இதுல போட்டீங்கன்னா எப்படி வந்திக்கும் 11 சமன் எத்தனை 90 கீழ் 360 1 கீழ் 4 தர 2 தர 22 கீழ் 7 தர 6 சரியா நீங்க அப்படி காணத்தான் போறீங்கன்னு முடிவு எடுத்தா பார்ப்போம் 2 2 பிடிச்சா ஒரு முறை இந்த 4 2 பிடிச்சா 2 முறை 2 2 பிடிச்சா ஒரு முறை 22 பிடிச்சா 11 முறை இதெல்லாம் செய்யணும்னு என்ன தெரிஞ்சுக்கணும் கட்டாயம்
நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா இல்லாட்டி என்ன தெரிஞ்சுக்கணும்? வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. சரியா? வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். 7 பிரிபடுது, சமணக்கால போய் பெருக்கப்படும். 11 மேல பெருக்கப்படுது, இங்க வந்து பிரிபடும். ஆர் சமன் 11 இங்க 7 போய் பெருக்கும், இந்த 11 வந்து பிரிக்கும். நீங்க யோசிக்கலாம், சரி ஆர் அந்த பக்கம் தானே இருக்கு, நீங்க எழுதும் போது இந்த பக்கம் தானே அந்த பெருக்கெல்லாம் எழுதிக்கணும்னு சொன்னா, ஒரு சமன்பாடு நான் இந்த பக்கம் எழுதுறாட அந்த பக்கம் மாத்தி, அந்த பக்கம் எழுதுறாட இந்த பக்கம் மாத்தி எழுதுனா பிழையா? சொல்லுங்க, பிழையா? இல்ல. சரி, பிழையா? ரீமா பானு விளைஞ்சா? ரீமா பானு பெல்லேந்த ஊர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. பேரை கூப்பிட உடனே அன்மியூட் பண்ணிடணும். ரைட், எல்லாரும் தெரியுதானே அந்த ரூல்ஸ் தெரியாம இல்லையா யாரும்? பேரை கூப்பிட உடனே அன்மியூட் பண்ணணுன்ற விஷயம் தெரியாம இல்லையே? ரீமா பானு. ரிஃப்தா விளங்கிட்டா? ரிஃப்தா கூட கூட இப்ப 11 சுருக்கம் ஒரு முறை, இந்த 11 சுருக்கம் ஒரு முறை. வார எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். இப்ப என்ன செய்யலாம்? வட்டத்தின் இதுக்கு வந்து 2πr, பிரதிட்ட என்ன வரும்? 2 தர 22, இங்க 7 தர 7. 7 சுருக்கம் ஒரு முறை எத்தனை வந்துருக்கு? 40. இவ்வளவு கஷ்டப்படணுமா? இல்லாட்டி ஈஸியா ஐடியாவை பாய்க்கணுமா? 2 மார்க் செஞ்சிருந்தா எத்தனை மார்க் சந்திப்பாங்க? 2 மார்க்ஸ் வந்து 2க்கு எத்தனை சந்திப்பாங்க? ஒரே மார்க்ஸ். அவன் எந்த காரணத்திலையும் அதுல ஒரு வார்த்தை சொல்லல, ஆரை கண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா? ஆரையை கண்டுதான் இதை செய்யுங்க ஏதாவது சொல்லி இப்ப தேவை இல்ல. நல்ல கேள்வியா இது? நல்ல மூளை யோசிக்கக்கூடிய கேள்வியா? அடுத்தது பரப்பளவு இருக்கட்டும், அதை வட்டம் போட்டு வச்சு கொடுங்க. பரப்பளவு கேள்விகள் வரும்போது அதை வட்டம் போட்டு வைங்க. அடுத்தது ஒரு சுற்றளவு காட்டு இருக்கு. உருவுல காட்டப்பட்டது ஒரு அரை வட்டம். உருவுல காட்டப்பட்டது யார மைக்கா அடகு? தளபதி மைக்கோ பண்ணுங்க. தளபதி இது ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டத்துல ஆரை வந்து 7 சென்டிமீட்டர். நம்மகிட்ட கேட்ட கேள்வி அதன் சுற்றளவை காண்க. கண்டாக்க ஆன்சர் பண்ணுவோம். 1 நிமிஷம் டைம், 2 நிமிஷம் டைம், ஃபாஸ்டா செய்யறோம். 2 நிமிஷம் டைம், 35 வரைக்கும் டைம். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அவுட்டா, நீ வேலை இல்ல. அஸ்மா எந்த ஊர் அஸ்மா? நீங்க எங்கம்மா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இக்ரிகொல்லா யாரு? நுஹா இந்த மெனால் எல்லாம் கூட ஸ்கூல் தானே? மெனால் இப்படி படிக்கிறல தானே? என்னது? மெனால் ஒரு பிள்ளைக்கு தெரியுமா? படிக்கிறல தானே அந்த பிள்ளை? கொஞ்சம் மோசம் தான். சரியான மோசம் அந்த பிள்ளை. பாத்திமா ரஹ்மா ஹம்பான் தானே நீங்க? பாத்திமா ரஹ்மா. ஓ சார். விட வந்துச்சா? ஓ என்ன விலைங்க இல்ல? என்ன ரசாத்? இல்ல, டே 2 ரெக்கார்டிங் போட்டேன், அப்லோட் ஆயிட்டு ரன் ஆகிட்டு பிரீமியர். நீங்க எனக்கு இது லிங்க் 2 போட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க, சரியா? ஓகே. இல்ல நம்மளோட யூடியூப் வீடியோ இன்றைக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம குரூப்ல மட்டும்தான், பெய்ட் குரூப்ல மட்டும்தான் எல்லாம் போட போறோம். பெய்ட் கிளாஸஸ் வர விரும்புனா இங்க பாத்துக்கொள்ளுங்க. 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் ரெக்கார்டிங்க பாத்துக்கொள்ளுங்க. எனக்கு இதெல்லாம் புஷ் பண்றதுக்கு டைம் இல்லாம, காரணம் என்ன? மத்த உலகம் அனுப்பணும், சரியா? மத்தாக்க மாதிரி யூடியூப் ரெக்கார்டிங்க தந்து விடுறதுல யூஸ் இல்லை. கிளாஸ்ன்னு சொல்லி கிளாஸ் இப்போ சில இடத்துல வந்து பிள்ளை இப்படி ஒன்று இருக்கு. நீங்க வந்துட்டு போஸ்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா லைவா கிளாஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு மாசம் 2 மாசம் கடந்த பிறகு ஒரு நாள் தான் கிளாஸா நடக்கும். மற்றது ஓல்ட் ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. என்ன ரெக்கார்டிங்?
ஓல்ட் ரெக்கார்டிங் அப்படின்னா பழைய இதுக்கு முன்னுக்கு பேச்சு படிச்சு ரெக்கார்டிங் அப்படி தந்தா அவங்க நல்லா இருக்குமா? உண்மையை சொல்லுங்க. மைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படி ப்ளே பண்ணி விட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா கேவலமா இருக்குமா? சொல்லு. கேவலமா இருக்கும். அப்படி அது ஒரு சேருக்கு அழகா அப்படி செய்யுது. ஏங்க அவ்வளோ விஷயம். நம்ம எப்பயும் கால் கடுக்க கடுக்க நிப்போம். டே ஃபுல்லா இன்றைக்கு மட்டும் நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு இப்படியும் ஒரு 7-8 ஹவர் நின்று சும்மா அப்படி நிறைய வேலை இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்பி விடுங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு. சரியா? என்னோட பிளான் அப்படின்னு சொன்னா 20ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் சும்மா அவங்களுக்கு அதுக்குன்னு இல்லை நான் சொல்றேன். அப்பதான் மத்தவங்களுக்கு இது வந்து போய் சேரும். அதுக்கான போட்டு நான் பார்ப்போம். டே கொடுப்போம் நாளைக்கு யோசிப்போம். சரி, அப்புறம் உங்களுக்கு கிடை பேர் சாப்பிட கொடுக்குறது இஷ்டம் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கி போட்டு அப்படி செய்யறது தவறு மாதிரி. நான் உங்களுக்கு கேட்டு கூட தான் கொடுப்பேன் தவிர மற்ற பேருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கட்டாயம் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாரும். சரியா? கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. லிங்கை தூக்கி ஸ்டேட்டஸ்ல போட்டு வாங்கோ. சரியா? இப்போ இந்த இவ்வளவு அதுக்கப்புறம் ஆக்கள் விளங்கின நம்ம கிளாஸை பத்தி இன்னும் சரியா எத்தனை 72 பேர் இந்த மாசத்துக்கு ஜாயின் பண்ணலாம். ஒரு 2-3 நாளைக்கு டைம் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த மாசத்துல கட் பண்ணிவிடுவோம். போஸ்டரே போட்டிக்க மாட்டோம். டைம் காணும் நமக்கு. அதீபா அதீபா இருக்கா? டாக்டர் அதீபா கேக்குதா? ஹலோ, அன்மியூட் பண்ணி பேசுங்க. நானா ஓ நீயா? என்ன ஆன்சர்? 36 சென்டிமீட்டர். 36 சென்டிமீட்டர் சொல்லிக்காங்க. இதுலயும் அவனோட நோக்கம் என்ன? இதுலயும் அவனோட நோக்கம் யார காண்றது? இந்த வில்லின் நிலம் எல்ல காண்றதுதான் மெயினான நோக்கம். அப்ப எல் சமன் என்ன சமன்பாடு சொல்லிருந்த அரைவட்ட வில்லுக்கு? பையார். வெரி குட், பையா. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு தானே சொல்லி தந்தது அரைவட்ட வில்லா. அப்ப 22 7 தர 6 எவ்வளவுன்னு சொல்லிக்கி அதுவும் எத்தனை என்ன அதிகம்? 7 7 பிடிச்ச ஒரு முறை, இந்த 7 7 பிடிச்ச ஒரு முறை 22. சென்டிமீட்டர். இதுல நிறைய பேர் பிள்ளை என்ன சொன்னா இந்த வில்லன நீளத்தை கண்டு போட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஈன்னு சரி எப்படி சிரிச்சிட்டு வருவாங்க? எக்ஸாம் போட்ட மாதிரியே ஈன்னு சிரிச்சிட்டு வருவாங்க. சரியா? அப்படி செஞ்சது போதாவது அது சரியா? சரி. என்ன செய்யணும்? இந்த என்ன அஸ்மா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டா என்ன கதை? நீ இல்ல சார். நீ ஈன்னு செஞ்சுட்டு வந்துட்டியா? இல்ல சார். சரியா? அப்ப இது 22 இது 7 இது 7. அப்ப சுற்றளவு என்ன செஞ்சுக்கணும்? முழுசையும் கூட்டி இருந்தா தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிக்கும். அப்ப 22 சக 7 சக 7 கூட்டினா எத்தனை அதிகம்? 6 சென்டிமீட்டர். எல்லாருக்கும் சேர்ந்து விட வந்தா சொல்லுங்க. ஜாலி ஜாலி வந்தா ஜாலி ஜாலின்னு சொல்லுங்க. ஜாலி ஜாலி சொல்லணும். ஓசோ ஓசோ இருக்கணும். ஜாலி ஜாலி. நான் தான் செஞ்சுவிட்டேன் மாத். லிங்க ஷேர் பண்ணிட்டு வாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃபயர் போட்டு விடுவோம். ஃபயர் ரைட்டா? நான் எப்படி 3வது இல்லாம 4வது கேள்வி எழுதுனனும் தெரியல. ஏன் 4வது கேள்வி எழுதுன சொல்லுங்க. ஏன்னா அது 3வது கேள்வி என்ன கேள்வி? பரப்பளவு கேள்வி. சரியா? அடுத்ததாக கேட்டிருக்கிறது 5ஆவதும் பரப்பளவு, 6ஆவதும் பரப்பளவு, 7ஆவது பரப்பளவு. அப்ப கூடுதலா வர்ற கேள்வி அப்படித்தான் வந்து பரப்பளவு கேள்வி. அது 9வது கேள்வி. என்ன கேள்வி? சுற்றளவுல என்ன கேள்வி? 9வது கேள்வி. நீங்க என்னம்மா மைக்கேல் ஓபன் பண்ணுங்க. யாரே இஃப்ராத்துன்னு சொல்லி மைக் ஓபன் அப்பா. விளங்காத கிளாஸுக்குள்ள வந்தா மைக் ஓபன் பண்ணுமா இல்லையாண்டு. சரியா? இப்ப 9வது கேள்வி. 9வது கேள்வியில பாருங்க வில்லின் நீளம் கேட்டிருக்கு. அப்ப வில்லின் நீளம் தான் கேட்டிருக்கு கேள்வி. ஆராய்ச்சியில வில்லின் நீளம். வில்லின் நீளம் தான் இந்த வில்லின நீளம் ஒன்று கண்டா போதும். இதன் நீளம் எத்தனை? 60 பாகை. இது வந்து 21 சென்டிமீட்டரா? ரைட்டா? இப்ப என்ன செய்ய போறீங்க? இத எல்லாரும் காண போறீங்க. கண்டாக்கு ஆன்சர் பண்ணுங்க. 2 நிமிஷம் டைம். 2 நிமிஷம் டைம். ஜெயித் மஷூட் மைக் ஆஃப் பண்ணுங்க.
மாஷா அல்லாஹ் 20 பேர் செஞ்சுக்கி சூப்பர். பிள்ளை அந்த பிடிஎஃப் வந்து பெய்ட் கிளாஸ் வாராங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்மளோட பிடிஎஃப் எடுக்கலாமே. நல்ல நல்ல கேள்விகள், பெஸ்டான கேள்விகளோட. எத்தனை பேர் செஞ்சுக்கு? மாஷா அல்லாஹ் 33 பேர் செஞ்சுக்கு. அதை யார்கிட்ட விட கேட்போம்? அஸ்னா மக்கீன். அஸ்னா மக்கீன் விட சொல்றீங்களா? அஸ்னா மக்கீன் விட சொல்றா நீங்க? ஓகே ஓகே. 22 22 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அது சரியா? கன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாரும். ஓம் சார். ஓ சார். ஓ சார் ஓ சார் எல்லாருக்கும் வந்துட்டானே? இருங்க. இப்ப நான் வந்துட்டு ஒன்று செய்ய போனா அது மறந்துட்டேன். இருங்க, சரிங்களா? அது ஒரு குழு. சரியா? ஓகே. இப்ப படியா பாருங்க. இதுல என்னோட இது கொடி ஏதாவது முளைச்சது கொடுக்கு பின்னாடி. சரியா? ரைட். இதுக்கு என்ன சமன்பாடு? இந்த வில்லியோட நிலத்தை வந்து ஒரு கேபிட்டல் வேல்யூ வச்சா கேபிட்டல் வேல்யூக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க? சொல்லுங்க. கேபிட்டல் வேல்யூக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க? தீட்டாவின் கீழ் 360 ரூபாய். தீட்டாவின் கீழ் 360 ரூபாய் தர 2 பையா. செஞ்சு முடிச்சாங்க. சவுண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் யார்கிட்ட விட கேட்டேன்? நம்மட என்ன பேர்ட்ட யார்கிட்ட விட கேட்டேன்? இன்னுமா பேர் என்ன? அஸ்னா. ஓகே. அஸ்னா வந்து நீங்க வெட்டிக்குள்ள அஸ்னா தானே? எந்த ஊர் நீங்க? காத்தன்குடி எங்கம்மா? காத்தாங்குடியில வெட்டிக்குள்ள தானே இல்லையா? வெளிநாடா? நான் கேட்டேன். சரி, எனக்கு சமன்பாடு தெரியும். சரி, 60 பாகைன்னு சொன்னா இதுல ஷார்ட்கட் என்ன சொல்லிருந்தேன்? சின்ன போற மாதிரி 2 22 7 தர அங்கால எத்தனை? 21. 21 7 7ஆல பிரிச்சா ஒரு முறை, 7ஆல 21 பிரிச்சோம்னா 3 முறை. 2 2ஆல சுருக்கும்போது ஒரு முறை, 6 2ஆல சுருக்கும்போது 3 முறை, 3 3ஆல சுருக்கும்போது ஒரு முறை. சுருக்கு 2 பிரிக்கிறது. இந்த 3 3ஆல பிரிக்கும்போது ஒரு முறை. அப்ப எல் சமன் எத்தனை? 22 சென்டிமீட்டர். நல்லம்மா. எல்லாம் நல்லம்மா. எல்லாரும் நல்லம்மா. கேள்வி செஞ்சா ஓ சார் ஓ ஓ சார். சார் ஓ சார். ஓம் சார் சரி. அடுத்து நான் சொன்னேன் இந்த டான்ஸ் கேம்ல மாற்ற சொல்லி, அது ஸ்டார்டிங் வீடியோ மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி தான் டான்ஸ் கேம்லேயே நீங்கள் அனுப்பணும். அதில் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுப்பேன். நான் பேசுறது கேட்டுச்சு தானே? ரகசியம் ரகசியம் பேசினா உங்களுக்கு நான் கேட்டு. அடுத்தது அடுத்தது ரைட். அடுத்த கேள்வி எத்தனையாவது கேள்வி இருக்கு பாருங்க. சுற்றளவு கேள்வி அடுத்தது 9வது கூட அடுத்து எத்தனையாவது சுற்றளவு கேள்வி? 10வது சுற்றளவு கேள்வி. என்னத்துல சுற்றளவு தரட்டாம்? யார் வாசிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்போம் வாசிக்க. நம்மட நம்மட சுயுகேஷ் யுகேஷ் சுகேஷ் சுரேஷ் சுரேஷ் இல்ல என்ன பேர்? யுகேஷ் தம்பி வாசிக்கல பேரும் வருது தான். சாயுரேஷ் சயுரேஷ் அவங்களோட பேர். ஓ சார். சயுரேஷ் சயுரேஷ் பாடம் வாங்கிட்டேன். சயுரேஷ் வாசிக்க. சயுரேஷ்
உருவில் தரப்பட்டுள்ள ஆரை சீரையின் சுற்றளவு 78 சென்டிமீட்டர். ஆரை 28 சென்டிமீட்டரும் ஆயின் வில்லின் நீளத்தை காண்க. யார காண்ற ஃபர்ஸ்ட்? எப்படி காண்ற? யாராவது சொல்லுங்க, எப்படி காண்றன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து நீங்க உங்களோட இது நேர் விருப்பம். இது நீங்க தான் சொல்லணும். எப்படி சும்மா சிம்பிளா சொல்லுங்க. சுற்றளவு எவ்வளவுன்னு சொல்லிக்க மொத்தம் 78 சென்டிமீட்டராம். இதுவும் ஆரை, இதுவும் ஆரை. அப்ப இந்த நீளத்தை என்ன வச்சுக்கணும்? ஒரு எல்லுன்னு வச்சுக்கணும். அப்ப சுற்றளவு எப்படி வந்து கூட்டுங்க. சுற்றளவு சமன் 28 சக 28 சக எல். சுற்றளவு என்ன போடும்? 78 சமன் 28 28 56. ஆறு. எல் மட்டும் தான் இங்க இவரை இங்க கொண்டு வந்துடும். அப்ப எல் சமன் இங்க எல் சமன் 78 56 போனா 22 சென்டிமீட்டர். வந்துச்சு எல்லாருக்கும்? எத்தனை பேர் எடுத்தீங்க? ஓ சார் வந்துச்சு. ஓம் சார். அடுத்தது எத்தனை கேள்வி இருக்கு? அடுத்ததா அடுத்தது எத்தனை கேள்வி இருக்கு? 10 இல்ல 11ஆம் கேள்விதான் இல்லையா? அந்த கேள்விதான். என்ன அப்ப இல்லைங்க? நான் 11 சொன்னேன். அப்ப ராசிதா வாசிங்க. நீங்க தானே மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. ராசிதா வாசிங்க. குறித்த ஒரு அரை சிறையின் அரையினை இருமடங்காக்கும் போது வில்லின் நீளம் எத்தனை மடங்கால் அதிகரிக்கும்? அதாவது ஆரை ஆறா இருக்குது. நம்ம 2 மடங்கா மாத்திரம்னா 2 ஆறா மாத்திரம். அப்ப இப்படி இருக்கும்போது வில்லின் நீளம் எத்தனை மடங்காவது? இவர் 2 மடங்காகும் போது இந்த எல்லுன்னு சொல்ற வில்லின் நீளம் எத்தனை மடங்காகும் அப்படின்றதான் கேள்வி. சரியா? யார் கண்டுபிடிக்கிறீங்களோ ஆன்சர் பண்ணுங்க. விட சொல்ல வேணாம், ஆன்சர் விட சொல்ல வேணாம், ஆன்சர். உங்களுக்கு எல்லாம் இந்த பிஸ்கெட் பிடிக்குமா? இந்த பிஸ்கெட் ஓம் சார். பிடிக்காது சார். ஓ சார். டேஸ்ட் ஆகிடும். பிடிக்காது. சார். அது என்னது? மாரிகோல்ட் மஞ்சள் கலர்ல வருமே, அதுல இது சாக்லேட். ஓ சார் பிடிக்கும். ஓகே, ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சு, 2 பேர் தான் கண்டுபிடிச்சிங்களா? ஓ மை காட். வை 6 2 மடங்காவது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாரோ ஒருத்தர். எனி ஐடியாஸ்? ரிமாசா வந்த ரிமாசா வந்த ரிமாசா. பிஎஃப் சல்மா என்ன விட வந்துச்சு. கஷ்டமாய்க்க செய்ய. கஷ்டம்தான். இத்தாப்பு வந்துச்சா விட? இத்தாஃப் விட வந்தா? இல்ல சார். ஏண்டா குழப்பமாயிக்கோ. மூவாத் விட? இல்ல சார். இப்ப நீங்க சொல்லுங்க. ஆறைய வச்சுட்டு ஆறைய வச்சு ஒரு முழு வட்டம் உருவாக்கும். முழு வட்டத்தை உருவாக்குனா அது எத்தனை வந்துக்கும்? ஆறைய வச்சு ஒரு முழு வட்டம் உருவாக்குனா
2 பை ஆர். இது என்ன 2 பை ஆர் சொல்றதா என்னது? அந்த வில்லின் நீளம். இது முழு வட்டம்னா எடுக்கலாம், ஈஸி யோசிச்சு. ஆரை 2 மடங்கு ஆகுதுன்னா 2r. அப்ப நான் இதுல கொண்டு வந்து பிரதிடும் போது 2 தர பை தர ஆறுக்கு பதில் எத்தனை போடுவேன்? 2r. அப்ப பெருக்குனா எத்தனை ஆறு வந்துக்கும்? 4 2 2 பெருக்குனா 4 பை ஆர். 4 பை ஆறுக்குள்ள எத்தனை 2 பை ஆறு இருக்கு? 2 தர 2 பை ஆர். அப்ப எத்தனை மடங்கு ஆகுது? எத்தனை மடங்கு ஆகுது? 2. மனசிலாத விஷயம், சிம்பிள் விஷயம். அதாவது ஆர் ஆரை அழிக்கும் போது 2 பை ஆர்னு வருது. 2 ஆறுன்னு சொல்லி மாத்திரம் எத்தனை வரும்? அந்த ஆரை இருக்கிற இடத்துல எத்தனை போடும்? 2 ஆறு போடும். போட்டா 4 பை ஆர்னு வருது. ஒரு பை ஆர்னு என்ன அர்த்தம்? ஒரு பை ஆர்னு என்ன அர்த்தம்? ஒரு மடங்கு வில்லிட நீளம். 2 பை ஆர்னு சொல்லியோ 2 பை ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வில்லிட நீளம். அப்ப 4 பை ஆர்னா எத்தனை வில்லிட நீளம்? எத்தனை பெரிய வில்லிட நீளம்? 2. 2 கிடையாது. 2 பை ஆர்ன்னு சொன்னா ஒரு வில்லிட நீளம் சொன்னா 4 பை ஆர் அப்படின்றது எத்தனை மடங்கு? இதுல 2 மடங்கு. அப்ப 2 வில்ற சைஸுக்கு வரப்போகுது. வணங்கிட்டா சொன்னது? வணங்கிட்டா? இல்லாட்டி இதை ப்ரூஃப் பண்ணி பார்க்க போறீங்களா? சரி. இப்ப எல்லாரும் 7 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் நீளத்தை காணுங்க. 7 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் நீளத்தை 7 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் நீளத்தை காணுங்க. பண்ணிட்டீங்களா? கண்டாச்சா? 7 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் நீளம் எத்தனை வந்துச்சு? 44 சென்டிமீட்டர். எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுங்க. வந்துட்டா 44. சார் வரல. ஓ சார். ஏமா 2 பை ஆர் போடும்போது உங்களுக்கு 44 வரலையா? எல்லாருக்கும் வந்துச்சானே? அது அந்த பிள்ளைங்க மட்டும் வர இல்லையா? நம்ம சரியா வரும் கொஞ்சம். சரியா? ரைட். இப்ப என்ன செய்யுங்க? 6 இது 2 மடங்குன்னா இது 7 இது எத்தனை அன்னைக்கு? இப்ப 6 சரி, இது 7 இது 10 6 எத்தனை? இப்ப 14. இப்ப 6 14 போட்டு பாருங்க. இப்ப 2 பை 6க்கு பதிலா 14 போடுங்க. 6க்கு பதிலா 14 போட்டு பாருங்க. இப்ப 88 வரும் பாருங்க. விட 88 வருதா? எல்லாரும் போட்டு பாருங்க. 88 வருதா? ஓம் சார். சார் வருது. சார். வெரி குட். என்ன கதீஜா வருதா? கதீஜா ஓ 2 சார். எம்கே கதீஜா வந்து நம்மட தல்கஸ் பிட்டி அப்படிதானே? ஓ எம்ஆர்சி கதீஜா இல்ல வந்து பராதினி. பரகாதனி. மத்த கதீஜா அதுவும் தெரியல. எங்க நண்டை தான் கேட்டோம். அந்த பிள்ளை எம்ஆர்சி கதீஜா ஐயா அந்த பிள்ளை கண்டியோ மாத்தலையோ சொன்னீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கும். நதா வந்துச்சா? நதா என்ன நதா? நதாட பேர் ஞாபகம் இருக்கு. என்ன நதா? நதா நாசிக் வந்தா. நதா நாசிக். சரியா? அடுத்தது 12வது கேள்வியும் 1வது கேள்வியும் ஒரே கேள்வியா? அவன்தானே? எல்லாம் 14வது கேள்வி செய்யுங்க. 13 13 13வது கேள்வி செய்யுங்க. ஆகும். அதுதான் ஓ சார். கேள்வி வாசிங்க. 22. ஓ வட்டத்தின் மையம் அரை வட்டத்தின் விட்டம் 14 மீட்டர் எனின் வில்லின் நீளத்தை காண்க. பாருங்க, விட்டம் தான் எத்தனைன்னு சொல்றாங்க? 14. கவனம், விட்டம் தான் 14 சொல்றாங்க. அதுவும் 14 மீட்டராம். கேட்டது வில்லின் நீளம். அதுதான் கேட்டது. என்னது? வில்லின் நீளத்தை.
ஓகே, எத்தனை பேர் கண்டுட்டீங்க? ரின்ஷினா உங்களோட பேர் அதா ரின்ஷினாவா? ஓ சார். எந்த ஊர் நீங்க உள்ள? இக்கிரிகொல்லேவ. நீங்களே எக்ரி பண்ணாங்க. ஓ 10ஆம் 11ஆம்? 11. மெனால் புள்ள படிக்கிறல்ல தானே? இந்த புள்ள மெனால்ட புள்ள படிக்கிறல்ல தானே? இல்ல சார். படிக்கிறதே இல்லைன்னா சரி. ஓம்பல். அதை பாத்தியா எல்லாரும் ரிதா வந்து பொய் சொல்லிட்டு இருந்துச்சு இவ்வளவு நாளும் சப்போர்ட்டுக்கு. சொந்தக்கார புள்ள தானே ரிதா. ரிதாவும் தங்கச்சாரா அவனுக்கு. டீம் 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 நுஹாட்ட கேட்டா நுஹாவும் சப்போர்ட் என்ன? நுஹா வரல எனக்கு எஃப்எஃப் நுஹாவா? இல்ல சார், நான் சப்போர்ட் இல்ல, படிக்கிறேன் நான். அதான் என்ன இந்த பத்தி சப்போர்ட் இல்ல படிக்கிறல்ல. ஆயிஷா சதானி என்ன விட ஆயிஷா சதானி என்ன விட வந்துச்சு? ஓ என்ன விட வந்துச்சு? மைக் ஆஃப் பண்ணி கொடுங்கம்மா. கிளாஸ் நடக்கும்போது வரல சார். எத்தனைமா வீட்டை சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இங்க விளங்கும்? வீட்டை சொல்றது கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் அமைதியா இருக்குது. அப்பதான் நீங்க படிப்பீங்க. சரியா? முதல்ல என்ன செய்யணும்? ஆரைய காணணும். ஆரைய காணாம எத்தனை பேர் பிரதிட்டீங்க? உண்மையை சொல்லுங்க. ஆரைய காணாம எத்தனை பேர் பிரதிட்டீங்க? உண்மையை சொல்லணும். நோ பொய், ஒன்லி மெய். எத்தனை பேர் பிரதிட்டீங்க? கொடுத்துரு இல்லையா? ஆரைய காணாம ஓமா இல்லையா? நான். அப்ப இதுல விளங்கி தண்ணி சொன்னது நான் இதுல எழுத சொன்ன ஞாபகம் இருக்கா? முதலாவது கேள்வியில் எழுத சொன்ன ஞாபகம் இருக்கா உங்கள்கிட்ட? சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா முதலாவது கேள்வியிலே? பிள்ளைகளையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த என்ன சமன்பாடு? பை ஆர். இதுதான் என்னத்தை தரும்? இந்த நீளம் என்ன தரும்? எல்சாம் பைக்கு பதிலாக எத்தனை போடுவீங்க? 22/7. ஆரைக்கு பதிலா 7. 7 7 பிடிச்ச ஒரு முறை, இந்த 7 பிடிச்ச ஒரு முறை. எத்தனை வந்தீங்க கூட? 22 ரைட்டா? சரி, உங்களுக்கு 4வது என்னவா தர போறேன்? 14வது என்னவா தர போறேன்? 14வது கேள்விய என்ன? காட்டுவேலி. காட்டு வேலை. என்ன வேல்? இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ்ல என்ன? Forest Forest work. விஷ்ணு நதா. எல்லாம் விளங்குதா? கடி சும்மா சும்மா பார்த்து எழுதுறியா? விஷ்ணு நதா அதே என்ன செய்ய போறேன்? முபசிரா கேஸ் இல்ல தானே? அலீப் அலீப். இஃப்ரத் இஃப்ரத் விளங்கிச்சா? இஹ்சான் இஹ்சான் விளங்கிச்சா? கியாதா கியாதா விளங்கிச்சா? ஓ சார். ரைட். மரியம் மர்சுக். ஓகே. நூரா நூரா வந்து நுஹாவோட தங்கச்சி தானே நூரா? விளங்கிச்சா? மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணாம நினைக்க வேணாம். அன்மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா ரிமூவ் தான். யாரா இருந்தாலும் சரி. அது அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சு இப்ப வணங்கிட்டா. நீங்களா நுஹாட தங்கச்சி? இல்ல சார். அப்ப நூரா ரசாக்கா? மைக் அன்மியூட் பண்ணுங்க. பேரை கூப்பிட்டு அன்மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும் கிளாஸை விட்டு. விளங்கிட்டா? நான் அதான் ரூல்ஸ் முடியல. முதலாவது நாளே சொல்லிப்பேன் அதை. சனாரி விளங்கிட்ட? சனாரிக்கு விளங்கிட்ட? ஜதுசன் மைக் ஓபன் அப்பா.
அண்ணன் தெரியும் தானே மைக் ஒன்ல ஆஃப் லைக்காண்டு சுகா விளங்கிட்டா சுகா சக்கியா விளங்கிட்டா எல்லாருக்கும் சரி நாளைக்கே பரப்பளவுகள் தூங்குவோமா அல்லது சுற்றளவுல இனி பரப்பளவு கேள்வின்னு சொன்னா பரப்பளவுல சேர்த்து சுற்றளவு கேள்வி பார்ட் பி எல்லாம் வரும். நான் இப்ப கேட்கறது நம்ம இன்னும் கொஞ்சம் கேள்வி சுற்றளவுல செய்வோமா அப்படின்னு ஐ மீன் இந்த கொஞ்சம் நல்ல நல்ல பெரிய பெரிய கேள்விகள் மாதிரி கொஞ்சம் தேடி செய்வோமா அல்லது போதுமா இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5-6 செய்வோமா பிரச்சனை இல்லை 10ஆம் ஆண்டாக கிளியர் ஆனதான் தான் உங்களுக்கு போவோம். உங்களுக்கு கவரேஜ் எடுக்காட்டி அன்மியூட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கவரேஜ் வந்து உங்களுக்கு அப்படி காட்டுதுன்னா அன்மியூட் பண்ணிடாதீங்க. பண்ணா மத்தாக்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். சரியா இன்ஷால்லா நாம என்ன செய்யணும்டா இந்த கேள்வியை செஞ்சுட்டு வாங்க எல்லாரும். நாளைக்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் கேள்விகளும் செஞ்சுட்டு புதன்கிழமை என்ன செய்வோம் உங்களுக்கு புதன்கிழமை அடுத்த திங்கள் வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எடியூக்கலாவே போட்டிருந்தாங்களோ செமினார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல பாத்தீங்களா? எடியூக்கலாவே இதுல பாத்தீங்களா குரூப்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்களோ தெரியா? அது நான் தான் தெரியுமா? ஒருவேளை நான் இல்லைன்னு நினைச்சீங்களோ? அது என்ன தெரியும் தானே ரைட்டா? சமா மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் திரும்ப வந்து அந்த மைக் ஆஃப் ஆப்ஷன் அமர்த்த மாட்டேன் சொல்லிட்டேன். இது நினைச்சேன். ஸோ அதில் உங்களுக்கு உங்களோட கிளாஸ் டைம் தான் அந்த செமினாரை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆகும் அது குட்டி பிரயோசனமா என்ன செய்யும் ஆகும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப நம்ம எப்ப சந்திப்போம் மினி நாளைக்கு இரவைக்கு சரியாக 7:50 8 மணிக்குள்ள சந்திப்போம். இன்னொரு 1 மாசத்துக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை. நோன்பு வந்த அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லேட்டாகி முடிக்கலாம். சரியா? உங்களுக்கு இன்னும் படிக்கணும்னு ஆர்வமாகி தானே. ஆனா என்ன போதாது நமக்கு இந்த 1 மணி நேரம் டைம் சுத்தமா என்ன செய்யாது காணா விளங்கிட்டு உங்களுக்கு விளங்குது தானே. 1 மணி நேரம் காணா இருந்து எப்படி போனிச்சுட்டே சரியா 1 மணி நேரம் தானே இப்படி இருக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் போயிடும். சரியா? ஸோ சந்திப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நாளைக்கு கூட்டி கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லுங்க போஸ்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி விடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாரும்? அந்த டீட்டெயில்டு போஸ்டர் மிக அனுப்பி விடுங்க. ரெக்கார்டிங் எல்லாம் ஆர்டருக்கு இருக்குது. அதை அனுப்பி விட்டீங்கன்னா தான் அவங்க நினைப்பாங்க ஐயோ 4 கிளாஸ் போயிருக்குமே இப்போ வந்தா விளங்குமாண்டு. இப்போ வந்தாலும் என்ன செய்யும் விளங்குமோ விளங்காதா? இப்போ வந்தாலும் பேசிக்ல தானே சொல்லித்தரேன் ஒரு கேள்விக்கும் விஷயம் ரைட்டா? ஸோ நம்ம புதிய கேள்வி எல்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளை எத்தனை மணிக்கு சந்திப்போம்? சரியாக 7:50 8 மணிக்கு சந்திப்போம். அடுத்தது கிரேட் 11ல புதுசா வந்தாக்களை கிரேட் 11ல முன்னே இருந்து படிச்சு கொண்டிருக்காங்க மட்டும் இன்னும் சிலர் ஃபீ பே பண்ணி முடிக்கல போல. நாளைக்கு முடிங்கோ. இல்லைன்னா அட்மின் தான் ரிமூவ் பண்றது. எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. நான் கேட்டு போட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க நம்பர் அனுப்போம். நான் ரிமூவ் பண்ணுவோம். சரிதானே? ரைட். முடிப்போமா? என்ன இருந்து பார்த்துட்டீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. டாடா டாடா பை பை. ஜஸாக்கல்லா பாரக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் 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 பாய். என்னடா பாய் சொல்றீங்க இல்லை